தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்துக்கு அழைத்துள்ள நிலையில் இலங்கை பௌத்த சம்மேளனம் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியும் அதனை சூழவுள்ள விகாரைக்குரிய காணிகளும் எமது பாவனைக்கே வேண்டும், அதனை மக்களுக்கு வழங்க மாட்டோம் என கடிதம் மூலம் ஆளுநருக்கு மாவட்ட செயலகத்துக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையிலும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய தினம் குறித்த பிகாரைக்கு நேரடியாக சென்று பிகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் தனது முகநூலில் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பிகாராதிபதியுடன் கலந்துரையாடுகையில் அவர் சில விடயங்களை தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அந்த வகையில் இந்த பிகாரை 8 ஏக்கர் காணியில் அமைந்துள்ளது, இது பொதுமக்களுடைய காணி என்பதை ஏற்றுக்கொள்வதாக பிகாராதிபதி தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் பிகாரையின் இதர தேவைகளுக்காக 21 ஏக்கர் காணி முழுமையாக அளக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பிகாரை அமைந்துள்ள 8 ஏக்கர் காணியை இனி வழங்க முடியாது, ஏனெனில் பிகாரையை இடித்தால் அது தெற்கிலும் ஒரு இன கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். இங்குள்ள மக்கள் நல்லவர்கள் என அவர் குறிப்பிடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார். தன்னிடம் சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தை கற்பதற்கு இங்குள்ள மாணவர்கள் வருகை தருவதாக பிகாராதிபதி தெரிவித்ததாகவும், எனவே இந்த சூழவுள்ள 21 ஏக்கர் காணியை அவர்கள் உரிய பத்திரங்கள் கொண்டு சமர்ப்பிக்கின்ற போது அவற்றை நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த பிகாரை அமைந்துள்ள 8 ஏக்கரை இப்பொழுது நாங்கள் பிகாரை கட்டி முடித்து விட்டோம், ஆகவே இதனை வழங்க முடியாது. இதற்கான மாற்று காணி அல்லது நஷ்ட ஈடை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என பௌத்த பிகாராதிபதி தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார். அத்துடன் இந்த சூழவுள்ள மக்கள் எனக்கு இதுவரை காணி உரிமையாளர்கள் இது தங்களுடைய காணி என யாரும் வந்து என்னிடம் உறுதியை காட்டவில்லை எனவும் அது தொடர்பாக கதைக்கவில்லை எனவும் பிகாராதிபதி குறிப்பிடுகிறார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் வந்து உங்களை சந்தித்தனரா என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பிகாராதிபதியிடம் கேள்வி எழுப்பியதாகவும், அதற்கு இதுவரை யாரும் என்னை வந்து சந்திக்கவில்லை, இது தொடர்பாக பேசவில்லை என பிகாராதிபதி தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இதுவரை காணி உரிமையாளர்களோ இந்த வெளியில் நின்று இது தொடர்பாக போராடும் பாராளுமன்ற உறுப்பினர்களோ பிகாராதிபதியுடன் ஏன் கலந்துரையாடவில்லை, ஆக்கப்பூர்வமான முடிவுகளுக்கு ஏன் எந்தவித முயற்சிகளும் எடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்புகிறார். எனவே இது யதார்த்தமாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டுமா இல்லை போராட்ட ரீதியாக அணுக வேண்டுமா என மக்களே முடிவு செய்ய வேண்டும். இது இனக்கலவரத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகவும் இருக்கின்றதால் ஆழ்ந்து இது தொடர்பாக சிந்தனை செய்து இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு அழைப்பையும் விடுக்கிறார். காணி உரிமையாளர்கள் நீங்கள் வழக்கு தொடரலாம், உங்களுடைய காணி உரிமை பத்திரம் உங்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வழக்கு தொடர விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சட்டத்தரணியையும் ஏற்பாடு செய்து தருகிறேன், அந்த வழக்கை தொடரலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார். நாங்களும் இந்த இந்த உங்களுடைய பிரஸ் கிளப் தமிழ் உங்களுடைய ஊடக துறையின் ஊடாக பகிரங்கமாக நாங்களும் எல்லோரிடமும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அது ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், தையிட்டி விகாரையினுடைய சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். போலீஸாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு. உள்ளுக்கொண்டு நான் சொல்கிறது அந்த விகாரையினுடைய இடத்துல. ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம். நான் ஏற்கனவே வெளிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களுடன் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன். தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள். டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை 30 ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள், சட்டம் எப்படி பாய்ந்தது. சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது. அதுதான் ஜனாதிபதி இன்றைக்கு சொல்கிறார், நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறார். ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமமானது என்றால் இந்த விகாரை உடைக்கப்படும்.
இது நான் இனவாத கருத்து அல்ல, இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை. எப்படி காளி கோயில் டம்புள்ள உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக ஹை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம்? இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது? ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஏனைய அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக கீரிமலையில் கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசவனுக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது. பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை. அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது, விடுவிக்கப்படவில்லை. எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு விகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதுக்கு சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது? இந்த நாட்டிலே ஒரு பகுதியினருக்கு, பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம். சட்டம் சமனானதென்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும். ஆனால் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டப்பட்ட பிறகு ஒரு விகாரை இடிப்பது என்பது முட்டாள்தனமானது என்றும், இவர்கள் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் நேரடியாக ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது, மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது தானே மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது. தையிட்டி விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே. குருந்தூர் விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே. அல்லது நாங்கள் வெடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை. மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்டால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இயலாது. நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நீங்கள் போய் பேசுங்கள். நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். இல்லை நாங்கள் பேசுகிறது போல அவர் சொல்கிறது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பை தரட்டும். இல்லை அவர் தான் சரி என்றால் நீங்கள் கலைக்கிற போல நீங்கள் இப்படி தான் காய்ச்சி கொண்டு இருக்க போகிறீங்களா, இல்லை அவர் தான் ஏதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போகிறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான். நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் அதுவும் நான் நினைக்கிறேன் மாவியன் நேற்றை போய் நான் ஆசி பெற்றுட்டு வெளியில் வர்ற பொழுது சொன்னேன், மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். காலச்சூழலில், இயற்கையின் சூழலில் சில விஷ ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும். அந்த விஷ ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும், அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு. நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். மேலும் காணி தேவை என்று சொல்லி மாவட்ட செயலருக்கு கடிதம் அனுப்பியதாக ஒரு செய்தி இருக்குது. அதை நீங்கள் அந்த விகாரைக்காக அப்படி கொடுக்கல. அது எப்படி கொடுக்க? விகாரையே தனியாருடைய காணியில் அமைக்கப்பட்டிருக்குது. அதை விட இன்னும் அதில் 14 ஏக்கர் காணியை தர வேணும் என்று கேட்குறேன் என்றால் எந்த அடிப்படையில் கொடுக்குறது? அப்படி கொடுக்க இயலாது. அதுக்கு நாங்கள் பூரணமான எதிர்ப்பை தெரிவிப்போம். மறைந்த தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் மாவை சேனாதிராசாவினுடைய மரணத்துக்கு காரணமான தமிழரசு கட்சியினுடைய துரோகிகள் என 18 பேரின் பெயர் கொண்ட பதாதை காட்சிப்படுத்தப்பட்டு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த நிலையில் இன்னும் ஒரு விடயம் முன்னாள் கட்சி உறுப்பினரான சிவமோகனால் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது மாவை சேனாதிராசாவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் மற்றும் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு, அதாவது கீழே விழுந்து மண்டையில் அடிபடுவதற்கு முதல் நாள் மாலை நேரம் இவர்கள் வீட்டில் சென்று சந்தித்தார்கள் என குறிப்பிடுகின்றார். அவர்கள் சந்தித்த விடயம் அவர்களை தெளிவுபடுத்த வேண்டும், அதனால்தான் அவர் யோசனை செய்து இவ்வாறான நிலைக்கு உள்ளானார் என அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இவ்வாறு பல கேள்விகள் தற்பொழுது எழுந்துள்ள நிலையில் இதற்கு முதலாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் இது தொடர்பாக மனம் திறந்துள்ளார். என்ன நடந்துள்ளது என்பது தொடர்பாக அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளார். அந்த வகையில் மாவை சேனாதிராசாவினுடைய இறுதி நாளில் நான் கலந்து கொள்ளவில்லையே தவிர நான் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக முதல் நாள் சென்று கலந்து கொண்டேன். வீட்டில் உள்ள உரிமையாளர்களுடனும் வீட்டுக்காரர்களுடனும் நான் அவர்களுடன் குடும்பத்தாருடன் நன்றாக உரையாடிவிட்டே வந்தேன் என குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த பதாகை ஒன்று வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பாகவும் இறுதி சடங்கில் கலந்து கொள்வது குறித்து எனக்கு ஒரு யோசனை இருந்தது. ஏனெனில் மாவை சேனாதிராசா போன்ற பெரும் தலைவருடைய இறுதிச் சடங்கில் என்னால் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டோ அல்லது அவப்பெயர் உண்டாகிவிடுமோ என்ற யோசனை என்னுள் காணப்பட்டது. சில விசமிகளின் செயற்பாடுகள் காரணமாக, சில திட்டமிட்ட செயற்பாடுகள் காரணமாக
அவதூறு ஏற்பட்டுவிடும். வரலாற்றில் இடம்பெறப் போகின்ற மாவை சேனாதிராசாவினுடைய இறுதிச் சடங்கில் என்னால் குழப்பம் ஏற்பட்டது, அல்லால் என் பெயரில் ஒரு கருப்பு புள்ளியாக அது மாறிவிடும், வரலாற்றில் அது துடைக்க முடியாத ஒரு விடயமாக மாறிவிடும் என்ற அச்சம் என்னிடம் இருந்ததாகவும், அதன் காரணமாகவே இறுதிச் சடங்கில் நான் ஒதுங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதி நாளில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில கருப்பு சட்டை அணிந்த நபர்கள் நிகழ்வில் உள்ளே சென்று மத்திய குழு உறுப்பினர்களுடன் விவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அந்த இறுதிச் சடங்கில் கருப்பு சட்டை அணிந்த குழு ஒன்று எங்களுடன் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே அங்கு களமிறக்கப்பட்டதாக சத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நானும் அங்கு சென்றிருந்தால் மாவை சேனாதிராசாவினுடைய இறப்பில் குழப்பு நிலை மீண்டும் தலை தூக்கியிருக்கும். எனவே அந்த துப்பாக்கிய நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லையே தவிர வேறு எந்தவிதமான துரோக செயலோ அவரை அவமதிக்கும் செயலோ நாங்கள் ஒருபோதும் செய்ததில்லை என சத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை இறுதி நேரத்தில் காப்பாற்ற முயன்ற பல நாடுகளும் அதற்கு மஹிந்த ராஜபக்ச நடந்து கொண்ட விதமுமே அவருக்கு தற்போது உயிர் ஆபத்து ஏற்படுவதற்கும் உயிர் ஆபத்து தொடர்ச்சியாக இருப்பதற்கும் காரணமாக உள்ளது என புதிய தகவல் ஒன்றை முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தற்போது வெளியிட்டுள்ளார். இது பல்வேறு சர்ச்சைகளை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் அவருடைய கட்சி சார்ந்த பல்வேறு தரப்பினரும் பல ரீதியான கதைகளை தற்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியலிலும் சரி, வீழ்ந்து கிடக்கின்ற நிலையில் சரி, தொடர்ச்சியாக இந்த புலி அரசியல், புலி எதிர்ப்பு அரசியலையே தொடர்ந்து பேசி வருகின்ற ஒரு மனோநிலை அவர்களிடம் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாதுகாப்பு குறைப்புக்கும் அவர்கள் விடுதலை புலிகள் தொடர்பான விடயங்களையே தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றனர். அந்த வகையில் இறுதி யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில இறுதி கணங்களில் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை காப்பாற்றுவதற்காக மேற்குலக நாடுகள், குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வருகை தந்து, அத்துடன் அமெரிக்காவிலிருந்தும் ஒரு குழு வருகை தந்ததாகவும், அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டதாகவும், ஏனெனில் பிரபாகரனை உயிருடன் தங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என அவர்கள் நினைத்ததாக சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவை எதுவுக்கும் இடமளிக்காமல் யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதத்தை ஒழிக்கும் செயற்பாடை மேற்கொண்டதாகவும், அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்காமல் யுத்தத்தை வழிநடத்தியதாக இவர் குறிப்பிடுகின்றார். அதனால் இவருக்கு மேற்குலக நாடுகளில் எதிர்ப்பு உருவானது எனவும், மேற்குலக நாடுகளினால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும், அத்துடன் இந்த விடயம் டயஸ்போராக்களுக்கும் பிடிக்கவில்லை என குறிப்பிட்டார். இதனால் தான் டயஸ்போராக்களும் வஞ்சம் வச்சு செயற்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் 1987 ஆண்டே இந்த விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். வடமராட்சி சமரின் போது இந்தியா இந்த நேரத்தில் விமானத்தின் ஊடாக பருப்பு மற்றும் உணவுகளை போட்டது. இதனால் அந்த யுத்தத்தை ஜே.ஆர். ஜெயவர்தன நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர் அன்று இந்த யுத்தத்தை அந்த நேரம் நிறுத்தாமல் விட்டிருந்தால் 4-5 நாட்களில் அன்றே போர் முடிந்திருக்கும். அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதை மஹிந்த ராஜபக்ச திடமாக இருந்தார். அவர் அவ்வாறு செய்ததன் காரணமாகவே 30 வருட யுத்தம் ஒழிக்கப்பட்டதாக சரத் வீரசேகர சுட்டிக்காட்டுகிறார். அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களினுடைய அமோக வாக்குகளால் வெற்றி பெற்று ஆட்சியிடமேறியது. வரலாற்றை பொறுத்தவரை தமிழ் மக்களாலும் ஆதரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது. வடக்கு கிழக்கிலும் கணிசமான வாக்குகளை பெற்றது. ஆனால் தற்பொழுது அதிருப்தி நிலையை சம்பாதித்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு செயற்பாடுகள், அவர்கள் தேர்தல் காலத்தில் முழங்கிய பிரச்சாரங்கள், ஆனால் தற்போது நடந்து கொள்கின்ற விதம் ஆகியவை நாட்டினுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாகவே அமைந்துள்ளது. இதனால் தனிமையாக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் காரணமாக நாட்டில் புரையோடி போயுள்ள பிரச்சினையை கைவிடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு அதிருப்திகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுர் அரசாங்கத்தின் தீர்மானமான முடிவுகளை எடுக்கும் நபர் அனுரகுமார திசாநாயக்க அல்ல என ஒரு உண்மை வெளியாகியுள்ளது. அதை முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், பிவித்துர்கல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன்பில குறிப்பிடுகிறார். அதாவது இதற்கு தன்னிடம் ஆதாரங்கள் உள்ளதாகவும்,
தேசிய மக்கள் சக்தியின் தீர்மானம் மிக்க முடிவுகள் ஒரு மூடிய அறையில், அதாவது ஒருவருடைய வீட்டிலேயே எடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவும் தேசிய மக்கள் சக்தியின் கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற டெல்வின் சில்வாவும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலேயே வசிக்கிறார்கள். அவருடைய வீடும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலேயே உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வீடும் அந்த குடியிருப்பிலேயே உள்ளது. அது மிகவும் சொகுசான குடியிருப்பாக காணப்படுகின்றது. எனவே இவர்கள் பகல் உணவு உண்ணும் வேளையில் ஒன்றாக சந்தித்து, பகல் உணவு உண்ணும் வேளையில் கட்சியினுடைய செயலாளர் டில்வின் சில்வாவே இந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் முக்கியமான முடிவுகளை எடுக்கின்றார் எனவும், அதுதான் இங்கு உண்மை நிலைமை என உதய கம்மன்பில ஒரு புதிய கருத்தை தற்போது தெரிவித்துள்ளார்.